ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21 திருவசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை ஆராதனையில் நம்மோடு கூட ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விளங்க பண்ண விரும்புகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ தான் என் தாசன். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு வார்த்தையை நமக்கு இந்த காலை வேளையில் கொடுக்கிறார். நீ அவருடைய சொந்தம், தாசன். அதாவது இந்த தாசன் என்று சொல்லுகிற பதம் இருக்குல்ல, அது அவரையே அண்டிக் கொண்டிருக்கிறது, அவரையே சார்ந்து கொண்டிருப்பது, அவரையே பிடித்து கொண்டிருப்பது, அவரையே விட்டுவிடாதிருப்பது. இதுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் உன்னை மறந்து போகவில்லை, நான் உன்னை மறக்காத தேவன். ஏன் நான் உன்னை மறக்கலை அப்படின்னா, உன் மீட்பர், உன் இரட்சகர், உன்னை அழைத்தவர், உன்னை கரம் பிடித்தவர், உண்மையுள்ள தேவன். அப்போ நான் எப்படி உன்னை மறப்பேன்? நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய சொந்தம், நீ என்னுடைய சம்பத்து, நீ எனக்கு சொந்தமான மகன், நீ எனக்கு சொந்தமான மகள். உன்னை நான் எப்படி மறந்து விடுவேன்? உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு காரணம், அவர் நம்மேல் அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். ஏன் அந்த அன்பு? சிலுவையில் சிந்தின இரத்தம் அந்த அன்பை இன்னும் நமக்குள்ளே கூட்டி வழங்குகிறது. சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் கிறிஸ்துவின் அன்பில் இன்னும் நம்மை மேன்மைப்படுத்தி வைக்கிறது. சில நேரங்களில் நாம் ஒரு இடத்துல பிரயாணப்பட்டோ அல்லது ஒரு இடத்திற்கு போயிருக்கும் பொழுதோ ஒருவரும் நம்மை நினைவு கூறாமல், நம்மை ஒருவரும் கண்டு கொள்ளாமல் அற்பமாய் நம்மை நடத்தி அது பெரிய நெருடலை, ஒரு பெரிய குறைபாடை நமக்குள்ளே கட்டளையிட்டு விடும். அப்போ எல்லாரும் மறந்தாங்க, என் ஆண்டவர் என்னை அழைத்து வந்த என் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்று எண்ணம் தோன்றும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன்னை மறக்கவில்லை. ஏன் மறக்கலை அப்படின்னா, நீ என் தாசன். ஒரு சமயம் ஒரு மனிதன், அவனுடைய நண்பர், இந்த மனிதர் நல்ல பிரசங்கியார், வரம் பெற்ற மனிதர். அப்போ அவருடைய நண்பர், ரொம்ப நெருங்கின நண்பர், அவர் சொல்கிறாரு, நீ வா, அமெரிக்காவுக்கு வா, கொஞ்ச நாள் என்னோட தங்கு, நீ வருவதற்கும் திரும்ப போவதற்கும் நான் செலவை பார்த்து கொள்கிறேன்.
உனக்கு நிறைய காசு கொடுக்க முடியாது, ஏதோ என்னால் கொஞ்சம் கொடுத்து உன்னை ஆதரிக்க முடியும். அதனால் உன் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறல்ல, அதுலேருந்து ஒரு ஒரு விடுதலை பெறுவதற்காக நீ எங்கள் தேசத்துக்கு என் கூட வா அப்படி என்று அவர் அழைத்தார். நண்பரும் போனார். போனால் ஒரு மாத காலம் அவர் வீட்டில் சாப்பிடுவார், ஜெபம் பண்ணுவார், தூங்குவார். சாப்பிடுவார், ஜெபம் பண்ணுவார், தூங்குவார். இதே வேலை தான். அப்போ இவர் ஜெபிக்கிறார். நல்ல ஆவியில் நிரம்பி அவர் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நல்லா ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர், இந்த அமெரிக்காவுக்கு என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஒரு முகாந்திரம் இல்லாமலாம் என்னை இங்கே கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி அவர் புலம்பி புலம்பி ஜெபிப்பார். அப்போ ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்க போர் அடிக்குதுல்ல, அப்படியே அந்த பட்டணத்தை கொஞ்சம் கால்நடையாக 2 வீதி 3 வீதி அப்படியே கிராஸ் பண்ணி பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் போய் அந்த வீதிகளில் அப்படி நடந்து திரிகிறார். அப்படி நடந்து வரும் பொழுது ஒரு ஆங்கிலிக்கன் சபை பூட்டி கிடக்குது. இப்போ நினைக்கிறார், என்னப்பா இது, இவ்வளோ பெரிய சபை, ஆனால் அதை திறந்து ஆராதிப்பதற்கு ஆள் இல்லாமல் பூட்டி கிடக்குதே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்படி தான்ப்பா நிறைய சபைகளுக்கு இருக்குது, நிறைய சபைகள் அப்படி தான் பூட்டி கிடக்குது. ரொம்ப வேதனையான சம்பவம். அப்போ இவர் உடனே கேட்டுக்கிறாரு. அப்போ அந்த வீதியில் அப்படி நடந்து வரார். வந்தால் ஒரு சபையில் கூட்டம் நடக்கிறது. ஒரு கூட்டம் ஒன்று நடக்கிறது. அந்த கூட்டத்தில் எல்லாரும் ஆராதிக்கிறார்கள், பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு சபையில் ஆராதனை நடக்குதா? இங்கே நம்ம இருந்த இடத்துல பக்கத்து இதில் எப்படியெல்லாம் நடந்திருக்க அப்படின்ட்டு உள்ளே போய் அவர் ஒரு மூலையாக ஒரு இடத்துல, அங்கே தான் சேர் காலியாக இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்துட்டார். அப்போ அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன சலசலப்பு அந்த கூட்டத்துக்கு நடுவில் உண்டாகிறது. அந்த போதகருக்கு ஒரு செய்தி வருகிறது, இன்றைக்கு வரக்கூடிய பிரசங்கியார் வரவில்லை. இன்றைக்கு வரக்கூடிய பிரசங்கியார் வேறு ஏதோ காரணத்திற்காக ஜெர்மனிலிருந்து வர வேண்டியவர் தடைப்பட்டு வர முடியாமல் போய்விட்டார் என்ற செய்தி. இப்போ என்ன செய்வது? நானே பிரசங்கிக்க முடியாது. காரணம், ஜனங்களை நான் ஸ்பெஷல் மீட்டிங் என்று தான் அழைத்திருக்கிறேன். அது நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. நீ வரலையா, நானே பார்த்துக்கிறேன் வாயா அப்படின்லாம் கிடையாது. அங்கே அப்படி கிடையாது. அங்கே ஜனங்க வந்து அடுத்த மாதம் அடுத்த வாரம் எவனுமே சபைக்கு வர மாட்டான். ஏன்னா நீ என்ன சொன்ன? ஒரு பிரசங்கியார் அங்கேருந்து வராரு, அவர் ஹீலிங் தான் இருக்குது, நாங்கள் சுகமாகவும் அப்படி தானே வந்திருக்கோம், அதை விட்டு மறுபடியும் நீ பேசுனா எப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் அந்த ஒரே டென்ஷன் அவருக்கு மேலே. ஆனால் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். குழுக்கள், அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் நபர்கள் பாடல்களை நடத்துகிறார்கள். இவருடைய அசிஸ்டண்ட் அசோசியேட்டை கூப்பிட்டு பேசி டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு அங்கே வந்து அந்த ஊழியக்காரர், அதாவது அந்த சபை போதகர் இவரை பார்க்குறாரு.
இவரை பார்த்துட்டு நேராக அங்கேருந்து இவர்கிட்ட வராரு. நீங்கள் யார்? இந்த மாநிலத்தில் புதுசாக இருக்கீங்க, நீங்கள் எந்த ஊர், எந்த இது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்ட், நான் வந்து இப்படி ஒரு பாஸ்டரு, எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால் என் நண்பன் வந்து நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு அழைச்சிருக்கான். நான் வந்திருக்கேன். வந்த இடத்துல இன்றைக்கி தான் ஒரு மாதம் அவன் வீட்டில் தங்கி இருந்துட்டு போர் அடிச்சிச்சுன்னு இன்றைக்கி தான் அப்படியே நடந்து வந்தப்போ இங்கே ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு நல்ல ஆராதனை கூட்டம் நடக்குதே, ஆராதனை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை கேட்குறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு, அந்த கூட்டத்தில் பங்கு பெறுறதுக்கு தான் நான் வந்து உட்கார்ந்தேன். அப்போ நீங்கள் ஊழியக்காரரா? ஆமாம்மா, நான் ஊழியக்காரன். அங்கே இந்தியாவில் நான் ஊழியக்காரன். இப்போ இங்கே நான் என் நண்பனை பார்க்க வந்திருக்கேன். ஊழியத்துக்கு வரல, நண்பனை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியுமா? ஏன் என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வரல, அவர் பிரசங்கியார், அவருடைய ஏதோ சம் பர்சனல் ப்ராப்ளத்தில் ஜெர்மனிலேருந்து வந்தவர் திரும்ப போய்விட்டார். ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கார், ஏர்போர்ட்லேருந்து திரும்ப அவர் தன் தேசத்திற்கு போயிட்டார். சரி, நான் பேசுகிறேன். சரி, ஓகே அப்படின்ட்டு இவர் மேலே போயிட்டார். அப்போ இவரையும் கையோட மேலே கூப்பிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் மேலே அங்கே ஸ்டேஜில் அவரோட அமர பண்ணினார். பிரசங்கம் நேரம், அந்த ஆராதனை முடிந்து இவருடைய கரத்தில் பிரசங்கத்திற்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஜனங்கள் வந்து புது பிரசங்கியார் தான் அப்படின்னு அவங்க எல்லாம் உற்சாகமாக கர்த்தர் என்னோடு கூட பேசட்டும் அப்படின்னு காத்திருக்கிறார். அப்போ இந்த தேவ மனிதன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடு, பயங்கர வல்லமையோடு, பவர்ஃபுல்லாக ஜனங்களுக்கு நடுவில் புறப்பட்டு வருகிறது. அது ஜனங்கள் கேட்கிறார்கள், ஜனங்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. பெரிய பெரிய அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. ஜனங்கள் பயங்கரமாய் ஆண்டவருக்குள்ள ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி பல மணி நேரம் கழித்து தான் அந்த கூட்டம் நிறைவடைந்தது. அப்போ அதில் நிறைய சுகம் உண்டாயிருக்கிறது. சாட்சி சொன்னார்கள். அந்த சபை போதகருக்கு நான் புக் பண்ண பிரசங்கியார் வராததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியார் வந்து அவர் நம்மை சத்தியத்திலையும் ஆண்டவருடைய அற்புத அடையாளத்தில் நம்மை நடத்தியிருக்கிறார்னு மகிழ்ச்சி உண்டாயிற்று. மகிழ்ச்சி உண்டாகி அவருக்கு என்ன அப்படி ஆர்ப்பரித்து பயங்கர சந்தோஷமாக ஜனங்கக்கிட்ட ஒரு காணிக்கை கலெக்ட் பண்ணுறாரு. ஜனங்க உதாரணத்துவமாக கொடுக்குறாங்க. காணிக்கை அவங்கெல்லாம் உதாரணத்துவமாக கொடுத்தாங்க. வாங்கப்பட்டது எல்லாம் வாங்கி எல்லாம் அப்படி எண்ணினா அதை சரி பண்ணி பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு, கவர் கொள்ளவில்லை, அந்த பணங்கள் அவ்வளோ டாலர்ஸ் போட்டு கொடுத்து இந்த தெய்வ மனிதனுடைய கரத்தில் கொடுக்கிறார்கள். அந்த தெய்வ மனிதன் அதை வாங்கி கொண்டு தன் வீட்டிற்கு, நண்பன் வீட்டிற்கு வருகிறான். தன் நண்பன் வீட்டிற்கு வந்த உடனே தன்னுடைய நண்பன், எங்கடா போன, உன்னை எங்கெல்லாம் தேடுறது சொன்னார். அந்த மாதிரி நான் நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு சபையில் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் சும்மா போய் பார்க்கலான்னு போனேன்.
அங்கே வரக்கூடிய பிரசங்கியார் வரல. என்ன பேச சொன்னாங்க. அப்படியா? அங்கே ஆண்டவர் பெரிய பலத்த கிரிகளை செய்கிறான். அவன் நண்பனால நம்ப முடியல. எப்பட்றா? அப்புறம் இவர், நீ நம்பலைன்னா பாரு, நாங்கள் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது என் கையில் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. ஐயையோ, அது வேறையா? அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் காணிக்கை கவரை எடுத்து வெளில காமிச்சார். பார்த்தீங்களா? அந்த ஆளுக்கு தலையே சுற்றி போச்சு. எந்த பைத்தியக்காரனை உனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்தா அப்படின்னு. அப்போ இவர் சொன்னார், அந்த சபை போதகர் ஒரு காணிக்கையை எடுத்தார், அதில் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்போ தன் நண்பர்கிட்ட அந்த காணிக்கையை காமிச்சு, உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ. அப்போ நண்பன் ரொம்ப ரொம்ப ஜென்யூன். அவர் சொன்னார், டேய், இது நான் ஒரு வருஷம் சம்பாதிச்சாலும் இவ்வளோ பணம் என்னால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, அதெல்லாம் உனக்கு தாண்டா. நீ பட்ட பாடுகள், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குடா. நீ சந்தோஷமாக ஊருக்கு போகும்போது அங்கே உனக்கு தேவைகள்லாம் நிறைய இருக்குல்ல, இந்த கடன்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடைச்சி ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்த கர்த்தர் தாண்டா உனக்கு இதை செய்திருக்கிறார். எனக்கு அவ்வளோ பணம் தர முடியாது, ஆனால் கர்த்தர் உனக்கு ஏதோ ஒரு என்னால் முடிந்ததை உனக்கு செய்தேன். ஆனால் கர்த்தர் அவரால் முடிந்ததை அவர் செய்திருக்கிறார். அவர் உன்னை மறந்து விடவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறந்து போகிறவரில்ல. தாசன், நான் அவருடைய தாசன். என்னை அவர் எப்படி மறப்பார்? அதான் இந்த காலை வேளையில் அவருடைய தாசனாக என் மேலே கண்ணோக்கமாக இருந்து என்னை நடத்துகிறார். இந்த காலை வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எல்லாரும் கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். நண்பர், சிநேகிதர், உற்றார், உறவினர், குடும்பம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மை கைவிடாத தெய்வம். அதில் உறுதியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவார். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென்.